வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாளைய தினத்தை குறித்து தாங்க பேச போகிறோம். நாளைக்கு என்ன நாளைய தீர்ப்பு அப்படின்னு அவர் படத்தில் மட்டும் நடிக்கலைங்க. இன்றைக்கி அவரே அந்த நிலைமையில் தான் நிற்கிறார். யாருன்னு நம்மளுக்கு தெரியும், விஜய் சார் தான் சொல்கிறோம். அவர் இப்போது கட்சியினுடைய ஒரு பெரிய எக்ஸாமே எழுதியிருக்கிறார். அதுவும் சாதாரண போஸ்டிங்க்காக அவர் எக்ஸாம் எழுதலைங்க, சிஎம்ன்ற போஸ்டிங்க்கான எக்ஸாம் தான் இப்போது. அது யாருடைய ஆறுதல்லையும் தேர்தல்லையும் அவர் எழுதியிருக்கிறாருன்னா, மக்களுடைய தேர்தலான வார்த்தைகள் வாக்குறுதிகளை கொண்டு அவர் இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறாரு. அதுக்கான ரிசல்ட்டு தான் நாளைக்குங்க. ஸோ அவர் நாளைய தீர்ப்புன்ற படத்தின் மூலமாக அறிமுகமாகி இன்றைக்கு அரசியலில் நாளைய தீர்ப்புக்காக அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட சேர்ந்து மக்களாகிய நாமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். இது ஒரு அரசியலை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தரையுமே அவர் ஒரு எழுப்புதல் மாதிரி, ஒரு எழுச்சி மாதிரி கொண்டு வந்திருக்கிறதுல விஜய்க்கு நம்மளுடைய பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் அரசியல்னாவே அரசியல் ஒரு சாக்காடை, அரசியலை பற்றி பேசாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களும் அப்படி தான், இப்போ ஆண்டுட்டு இருக்கிறவங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நேர்மை நாணயம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாமளும் என்ன பண்ணுறது, இவங்க தான் நம்மளுக்கான விடிவெள்ளி, என்னைக்காவது அவங்களாம் நமக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சிட மாட்டாங்களான்றதுனால மாறி மாறி இருந்த கட்சிகளுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தோம் ஓட்டுலாம். யாராவது ஒரு புதுசாக ஆள் வர மாட்டாங்களா, மக்களுக்காகவே செய்ய மாட்டாங்களா அப்படின்னா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் 2 பேருமே சொல்கிறேன், இப்போ இருக்கிற சிஎம்மையும் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க சொல்கிற சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேருதான்றத பார்த்துருந்தா மக்கள் இந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிராக மாறி இருக்க மாட்டாங்கன்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரம்ன்றது மக்களுக்கான ஒரு அரசவையில் நீங்கள் உட்காடுறீங்க. அப்போ அந்த மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அப்போ மக்களுக்கு போய் நம்மளுடைய எல்லா உதவிகளும் போய் சேருதா, அப்போ மக்களை கூப்பிட்டு பேசணும். அது மாதிரிலாம் இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இவ்வளோ நாள் இருந்தது. அதெல்லாம் எப்படி செய்கிறோம்? அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய பொருளாளர், அவங்களுடைய இந்த மாவட்டம், ஒன்றியம், வட்டம் இப்படி தான். இதுக்காக தானங்க அரசாட்சியை இது பண்ணிட்டு குடியாட்சின்னு ஒரு அமுலுக்கு பண்ணாங்க. அந்த குடியாட்சினா மக்களுக்காக, குடிமக்களுக்காக. ஆனால் குடிமக்களுக்கு யாருமே நல்லாவே பண்ணலையே. அதனால தானே இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறார், நான் பண்ணுறேன். ஏற்கனவே அவங்க பேசியிருந்தாங்க, ஜெயலலிதா மேடம் சொல்லியிருந்தாங்க, மக்களுக்காக நான், மக்களால் நான். ஆனால் இன்னைக்கு அவங்க கூட நல்லா செய்ய வந்தாங்க. அவங்கள செய்ய விடாமல் நிறைய சதி வேலைகள் இருந்தது. மக்களுக்கு எந்த நன்மையுமே முழுமையாக கிடைக்கல தான். கட்சி பேரை சொல்லி நிறைய பேர் சைடில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிற தொண்டர், அவங்கெல்லாம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக நான், மக்களால் நான் மிக பொருத்தமாக இருக்கிற ஒரு தலைவன் யாருன்னா விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜோசப் விஜய் அவர் தான் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் நாயகனாக ஒரு முதல்வர் இடத்துக்கு அவர் நிற்கிறாரு, தகுதியானவராக நிற்கிறாரு. ஸோ அவரை நம்ம ஆதரிக்கிறதுலையோ அவருக்கு நிராகரிக்கிறதுலையோ அது நம்மளுக்கு பேச்சு இல்லை. மக்களுக்கு யார் சேவை செய்ய வரா, அதுதான் இங்கே ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வின் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் அந்த விஜயை பொறுத்தவரையா யாராண்டியும் எதுவும் கை நீட்டலை, கை ஊட்டல் இல்லை. ரெண்டாவது தனக்கு பணம் வேண்டாம், மக்கள் பணம் மக்களுக்கே இலவசன்றத நீ ஏன் மக்கள் பணத்தை சுரண்டி மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறியா? அதெல்லாம் கிடையாது. மக்கள் பணத்தை மக்களாண்டு கொடுக்குறேன். இன்னொன்று போதையை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. இது தானங்க தேவை, இளைஞர்கள் இது தானே தேவை. அதே மாதிரி அவருக்கு அரசியலில் என்னமோ பேசுகிறீங்க, அது அரசியல் அதனோட வட்டாரம் வேற. ஆனால் அரசியலையே பேசக்கூடாதுன்னு சொல்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய சக மனுஷனையே அசிங்கமாக பேசுறது, உடனே போயிட்டு அவங்கள அடிக்க போகிறது, உடனே கமெண்ட்டில் தவறுதலாக பேசுறது, இதெல்லாம் அவங்களுடைய அந்த தரத்தை தான் காட்டுதுன்ற. அது மாதிரி நம்ம தரம் தாழ்ந்த செயல்களை செய்யக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட்டு. ஆனால் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படி இப்படின்னு. என்னமோ எப்படி சுனாமி வரா மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலே சுனாமி தாங்க. விஜய் வந்தாப்புலன்னா நாட்டையே உண்மையிலே திருப்பி போட்டுருவாப்புல. ஏன்னா ஆமாம், இவ்வளோ நாள் பாருங்கள் நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பிரபலங்கள் எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக ஒருத்தரை சொல்லணும்னா இளையராஜா சார், அவரை சொல்லலாம். அவர் பாருங்கள், இந்த விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வராருன்னு இல்லை, ரொம்ப நாளாக நல்ல நலத்திட்டங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவரும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் கூட பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவரை தூக்கி வச்சு பேசுகிறதும், ஒரு அந்த
சப்போர்ட் பண்ண ஒரு கட்சியிலேருந்து அவருக்கு சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம், சில வேற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம், அதனால் அவர் வெளியில் வந்திருக்கலாம். உடனே அந்த இதுவெல்லாம் மறந்துட்டு வெளியிலேயே வரக்கூடாது, நீங்கள் நாங்கள் தப்பு பண்ணால் கூட எங்களுக்கே சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், ஆள்றவங்க யாரும் வந்து இதில் வந்து ரொம்ப இது பண்ணி பேசலை. அவங்க வந்து நல்ல சபை நாகரிகத்தோடு தான் நடந்துக்கிறாங்க. கருத்து மோதல்கள் இருக்கலாங்க, ஆனால் வார்த்தையால் மற்றவங்கள வசைப்பாடுறதோ மற்றவங்களை இழிவாக பேசுகிறதோ அது தேவையில்லைன்னு தான் தோணுது. ஸோ தொண்டர்கள் தான் இது மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துல பதவியில் இருக்கிறவங்களுக்கே கெட்ட பேர் உருவாகுதுன்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது. நாங்கள் ஏன் இதை சொல்ல வரோன்னா, இப்படி அவரை விஜயை மட்டும் பேசலை, ஸோ அவருக்காக பேசுகிற இல்லை இந்த கட்சி எங்களுக்கு பிடிக்குது, இந்த கட்சி தலைவரை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள கூட இவங்கெல்லாம் வந்து சாடமாடையா இல்லை, நேரடியாகவே ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளால் பேசுறது வந்து ரொம்ப கண்டிக்க தகுந்ததுங்க. ஸோ நாளைக்கு வந்து ஓட்டிங் தெரியும், 12 o'clock தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன், யார் முன்னிலையில் இருக்கிறா அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு எல்லாருமே வந்துடுவோம். ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து. அதில் நாங்கள் விரும்புகிற நாங்கள் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு தலைவர் யாருன்றது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.